ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து கொண்டிருக்கின்றாய். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சில பேர் உன்னுடைய மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்கின்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். சில பேர்களோ வலி ரணம் என்று எப்போதும் ஆறாத காயங்களை உனக்கு கொடுத்திருப்பார்கள். ஒரு சிலரோ மறக்கவே முடியாத மரண வலியை உன்னுடைய மனதினுள் செதுக்கிவிட்டு சென்றிருப்பார்கள். உனக்கு எதிரான சதிகளை செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் எப்போதும் தயாராகவே இருக்கின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? சற்று அமைதியாக இருக்க வேண்டும். உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்கின்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். உனக்கு துன்பம் ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ வடிக்கும் கண்ணீரில் உன்னுடைய கர்மா கழித்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கர்மாவை அவர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீ நன்றி கூறு. இது உனக்கு கர்மா காலம், கண்ணீர் காலம் என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை. இது உனக்கு நீ தலை தூக்கி தலை நிமிர ஆண்டவன் உனக்காக கொடுத்த மகத்தான காலம்தான். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயந்து விடுவாய், எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சிந்தி விடுவாய். எப்போதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பாய். எதையோ இழந்தது போன்று உன்னுடைய முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் இப்பொழுதோ எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை விற்றுள்ளாய். எப்படியும் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும், எப்படியும் ஒரு நாள் என்னுடைய மனம் குளிரும் நிகழ்வுகள் நிகழ்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இப்போது உன்னிடத்தில் இருக்கின்றது. எது வந்தாலும் இது எனக்கு சோதனை காலம், இதையும் நான் கடந்து செல்வேன் என்று கூறும் அளவிற்கு மனதைரியம் பெற்றுவிட்டாய். இதற்கு முன்னர் இந்த குணாதிசயங்கள் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன்னுடைய பாதையில் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து இனி நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய கைகள் ஓங்கி உயரப் போகின்றது. பிறர் முன்னால் கையேந்திய உன்னுடைய கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நீளப் போகின்றது. இந்த அப்பாவின் பிள்ளையாக தலை நிமிர்ந்து உயர்ந்து ஓங்கி வாழப் போகின்றாய். தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டுமே இப்போது தேவை. எந்த நிமிடத்திலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. யாரை கண்டும் எதை கண்டும் பயந்து விடாதே. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் விதி சதி செய்து 1000 கதவுகளை மூடினாலும் நீ செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக ஒரு ஜன்னலையாவது உன்னால் திறக்க முடியும் என்பதை மறவாதே. எதை யோசித்தும் மூளையில் முடங்கி போகாமல், சோம்பேறித்தனமாய் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய். இது நீ முன்னேறுவதற்கான காலம். பல புண்ணிய காரியங்களை நீ செய்ததால் தானே இப்போது இந்த பதிவை உன்னால் பார்க்க முடிந்தது. அதே நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நீ ஒரு சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட பல நல்ல விஷயங்களையும் செய்திருக்கிறாய் தானே. அப்படி இருக்கும் போது உன்னால் நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும், சாதனைகளை படைக்க முடியும் என்று நம்பு. இந்த உலகத்தில் நீ யாருக்கும் சளைத்த பிள்ளையும் கிடையாது, மதிப்பு குறைவான பிள்ளையும் கிடையாது. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும் போதுதானே நான் உன் அருகில் நெருங்கி வருவேன். முடிந்த வரையிலும் நீ செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்யப்பார். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வெகு விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. அதற்கான ஆரம்பமாகத்தான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு படி ஏறினால் கூட போதும். உன்னுடைய வெற்றி சரசரவென்று பல
படிகள் ஏறிவிடும் என் தங்கமே. யாருக்கும் உதவி செய்ய தயங்காதே. யார் ஒருவர் உன்னிடம் சிறு உதவி என்று கேட்டு வந்தாலும் முடிந்தால் உதவி செய். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆறுதல் தரும் விதமாக நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை அனுப்பிவை. அதை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படுவதும், அவர்கள் எனக்கு தவறு செய்தார்களே, இவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்களே என்று மற்றவர்களை குத்திக்காட்டி பேசிக் கொண்டிருப்பதும், தேவையில்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகவும் வேண்டாம். அதே நேரத்தில் எல்லோர் கண்முன்னாலும் நான் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், யார் மனதிற்குள்ளும் என் மீது பகை இருக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் தேவையில்லாமல் நிம்மதியை இழந்து விடுவாய். இங்கு உள்ள மனிதர்கள் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என்றல்லமே. உன்னால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீ செய்ய முயற்சி செய். செய்ய முடியாத செயல்களை என் வசம் விட்டுவிடு. எந்த ஒரு செயலையும், உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு தொழிலையும் நான் உனக்கு தரவே மாட்டேன். எல்லாம் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. உனக்கான விஷயத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய். இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் கல்வியானாலும், தொழிலாக இருந்தாலும், நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு, பொறுமையை பெருக்கிக் கொண்டு, கோபத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் எங்கும் எதிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிந்தித்து செயல்படு என் தங்கமே. நடந்து போகக்கூடிய பாதையில் எப்படி மேடு பள்ளம் இருக்கின்றதோ அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அதை சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து போய்கொண்டே இருந்தால் வாழ்க்கை எனும் பாதை உனக்கு சுகமாகவே இருக்கும். நிதானத்தை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை உனக்கு தெளிவான பாதையை நிச்சயமாக காட்டும் என்றெல்லமே. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? எல்லோருக்கும் எதுவுமே கிடைக்காது என்று எதுவுமே எழுதப்படவில்லை. எல்லோருக்கும் எல்லாமே அவரவர் ஆசைப்பட்டபடி நடக்கத்தான் போகின்றது. ஆனால் அதற்கான காலம்தான் வர வேண்டும். அப்படி உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை மற்றவர்கள் தரும் வலியையும் அவர்கள் செய்யும் கஷ்டங்களையும் சிறிது பொறுத்துக் கொள்ளேன் செல்லமே. விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகின்றேன். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள். மௌனம் என்பது நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். உனக்கு பிடிக்காதவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னிடம் வந்து பேசும்போது நீ சிறிது மௌனமாக இருந்துவிடு. அதே நேரத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை யார் சொன்னாலும் அந்த நேரத்தில் சிறிய சிரிப்பை மட்டும் உதிர்த்து விடு என்றல்லமே. ஏனென்றால் சிரிப்பு என்பது எளிய பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்தும் விடும், பிரச்சனைகளை தீர்த்தும் விடும். அதனால் மௌனமும் சிரிப்பும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீ அதை அனுபவித்தால் மட்டும்தான் உணர முடியும். எப்போதும் மௌனத்தையும் சிரிப்பையும் உன்னுடைய சொந்தமாக வைத்துக்கொள். பேச்சில் இனிமையையும் கொள்கையில் தெளிவையும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியையும் இருந்தால் நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கும் சோதனைகளை சற்று தாங்கிக் கொள்ளின் செல்லமே. ஏனென்றால் சோதனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பது உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தானே சில சோதனைகளை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன். அந்த சோதனைகள் மூலமாகவே நீ உன்னையும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன